ஜெபமாலை மாதா திருநாள். ஜெபமாலை என்பது ஏழைகளின் திருப்பாடல் மற்றும் நற்செய்தியின் சுருக்கம் என்று அழைக்கப்படுகிறது. திருத்தந்தை 12ஆம் ஜான் பால் ஜெபமாலை தான் நான் மிகவும் விரும்பும் ஜெபம் என கூறுவார். 9ஆம் பத்திநாதர் ஜெபமாலை சொல்லும் படையணி ஒன்றை எனக்கு கொடுங்கள், இந்த உலகத்தையே வெல்வேன் என்பார். திருத்தந்தை 13ஆம் அருளப்பர் ஜெபமாலை சமுதாயத்தை பாதிக்கும் தீமைகளுக்கு எதிரான ஆற்றல் மிக்க ஆன்மீக ஆயுதம் என்பார். ஜெபமாலை பக்தியின் திருத்தந்தை என்று அழைக்கப்படும் 13ஆம் சிங்கராயர் ஜெபமாலை பக்தி முயற்சியில் நாம் பங்கெடுக்கும் பொழுது மரியன்னையின் அரவணைப்பில் இருக்கிறோம். ஒரு தாய் தன் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல ஒவ்வொரு தேவ ரகசியமாக நமக்கு விளக்கிச் சொல்லுகிறார். இந்த பக்தி முயற்சி எல்லா வயதினருக்கும் பொருந்தும் என்கிறார். இதோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அதிகமாய் ஜெபிப்போம். அவ்வாறு ஜெபிக்கும் பொழுது மாதா நம்மோடு இருந்து இணைந்து ஜெபிக்கிறாள். மாதா இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் எப்பொழுதுமே பலனை கொடுக்கும். குடும்ப ஜெபத்தில் ஜெபமாலையை கண்டிப்பாக நாம் ஜெபிப்போம். தீமைகளிலிருந்து நம்மை விடுவிக்கும், வேண்டும் வரத்தை பெற்றுக் கொடுக்கும், சாத்தானின் சோதனைகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தாரும், பரிசுத்தத்தில் வாழ வைக்கும் ஜெபமாலையை செய்யும்.